முருகேசு. அப்பா. முருகேசு. என்னப்பா? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. வரேன்ப்பா. கதவை பூட்டிட்டு உள்ள என்னடா பண்ற? வரேன்ப்பா, வந்துட்டேன்ப்பா. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? நீங்க போங்கப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. கதவை திறறா முதல்ல. உள்ள அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா நீங்க போங்கப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப கதவை திறக்க போறியா இல்ல நான் உள்ள வரவா? அப்பா இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? நான் ஏன் கதவை திறறேன்? அப்பாப்பா வந்துடுறேன்ப்பா, நானே வந்துடுறேன்ப்பா. இருங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. இது என்னடா அலங்கோலம்? அப்பா அசிங்கம் பிடிச்ச நாய. இது என்னடா அலங்கோலம்? அன்னைக்கு உங்க கிளாஸ் சார் சொன்னாருடா, இவனுடைய போக்கு வர வர சரியில்லைன்னு. ராஜாமணி சார் வணக்கம் சார். மணி, உங்கள் பையன் பண்ணுறது ஒன்றும் சரியாக தெரியலை. பொம்பளை அப்படியோட உட்காந்துக்கிறான், வளையல் வாங்கி போட்டுக்கிட்டுதான், அவன் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு பொட்டு வேற வச்சுக்கிட்டுதான். அவன் நடவடிக்கை ஒன்றும் சரியாக தெரியலை. உங்கள் பையங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். வேறொரு பையனாக இருந்தால் டிசியை கொடுத்து அனுப்பியிருப்பேன். அவனை தான் சொல்லிட்டேன். உங்கள் பையனை கண்டிச்சு வைங்க. சரி சார், வரேன் சார். அப்பா வேண்டாம்ப்பா. பையன் பண்ண கேவலத்தை பாரு. அசிங்க பிடிச்ச நாய. சொல்லி வை, இல்ல என் கையில நெரிச்சு கொண்டுருவேன். கொண்டு என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா? பண்ணக்கூடாதாம்மா நினைக்கிறேன். என்னால முடியலம்மா. எனக்கு இப்படி இருக்கதாம்மா பிடிச்சிருக்கு. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை? சார் வணக்கம் சார். என்ன மணி, எப்படி இருக்கிறீங்க? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஏதோ ஸ்கூல் காலேஜ்னு உங்க புண்ணியத்துல. சரி சரி சரி. சொல்லுங்க சார், ஏதாவது ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கா சார்? ஆமாம் மணி, வர 20ஆம் தேதி நம்ம எஸ்பி ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்க சார். காலையில் 10 மணிக்கெல்லாம் ஒரு 100 டீயும் அப்புறம் நீங்கள் வழக்கமாக கொண்டு வருவீங்களா அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே சார், பண்ணிடலாம். சரி. மணி வாங்க, உள்ள எல்லாத்துக்கும் டீ ஸ்நாக்ஸ் கொடுங்க. சரிங்களா? போங்க. சரிங்க சார். சொல்லுங்கள் சார்.
அனைவருக்கும் வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் திருநங்கைகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவமானப்படும் போது அவதாரம் ஏடு, விழுகின்ற போது விஸ்வரூபம் ஏடு, புண்படுத்தும் போது புன்னகை செய், வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு என்பதற்கு உதாரணமாக நம் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகள் சாதனை படைத்துள்ளனர். அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இவர்களைப் போன்ற மற்ற திருநங்கைகளும் இதனைப் போல் பல சாதனைகளை படைக்க வேண்டும். அதற்கு என்றைக்கும் காவல்துறை உறுதுணையாக நிற்கும் என்பதை உறுதியளிக்கும் விதமாக சாதனைகளை படைத்த திருநங்கைகளுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கும் திருநங்கை சுமதி அவர்கள், மருத்துவத்துறையில் செவிலியராக பணிபுரிந்து வரும் திருநங்கை எஸ்தர் அவர்கள், வழக்கறிஞர் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் திருநங்கை பிரியா அவர்கள், தெற்கு ரயில்வே தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் டிக்கெட் பரிசோதகர் திருநங்கை சமீரா பானு அவர்கள், புகழ்பெற்ற ஓவிய கலைஞர் திருநங்கை சோபியா அவர்கள், திருநங்கை சுமதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமதி. இந்த வெற்றியை அடையிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம், அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்களாலையும் சாதிக்க முடியும், இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய முடியும்னு நாங்கள் இங்கே நிரூபிச்சிட்டோம். ஐயா, எங்களை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க, எங்களை போல இருக்கிறவங்கள தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு உயிர் தான். எங்களுக்கும் மனசு இருக்குது, லட்சியம் இருக்குது. நீங்கள் உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, எங்களை போல இருக்கிறவங்கள உயிர் வாழ விட்டால் போதும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சேவையை இந்த சமூகத்துக்கு செய்வோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்குது. இன்றைக்கி நாமெல்லாம் எழுதுகிற பேப்பரை கண்டுபிடிச்சது சீனாவில் எங்களை போல ஒரு திருநங்கை தான். இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த சமூகத்தால் அவமதிக்கப்பட்ட, தன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட பேப்பரில் எழுதின முதல் தற்கொலை கடிதம் அந்த திருநங்கையோடது தான். இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கங்க ஐயா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க என் தாத்தா சார். வர சொல்லு. ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த சுமதியோட தாத்தா. அவளை செருப்படுத்து இதே கையால அடிச்சு வீட்டை விட்டே துரத்துல போயிட. என்னடே என் வீட்டுக்கு முன்னால வந்து காட்டு குப்பாடு போடுற? என் பொண்ணு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பேக்க போட்டுட்டு வீட்டுக்குள்ள மின்னிக்கிட்டு இருக்கான். ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இப்படி பண்ண என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது? புள்ளைய வளர்த்துருக்கான். இப்படி புள்ளைய பத்ததுக்கு நாட்டுக்கு சாகலாம். புள்ளைய வளர்த்து லட்சணம் இருக்கும். ஏண்டா அசிங்க பிடிச்ச நாய, எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு என் வீட்டுல பிள்ளையாவது பிறந்தியாட நீ. உன்னைய செய்தியா செய்தியா என்ன அசிங்கப்பட்டு
கண்ட நாயெல்லாம் என்ன கை நீட்டி பேசுற. நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது, செத்து தொலைடா. நீ எல்லாம் இருந்து எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாம். அசிங்க பிடிச்ச நாய, நீ எல்லாம் செத்து தொலைடா. வந்துடாத, என் மூஞ்சிலே முடிச்சிடாத. எங்க தந்தா போவேன், உங்களை விட்டு யாரு தந்தா இருக்கு. எல்லாரும் பார்க்காங்க தந்தா, அசிங்கமா இருக்கு தந்தா, வாங்க தந்தா, மன்னிச்சிருக்க தந்தா. சத்தியமா இப்படி பண்ண மாட்டேன் தந்தா. வீட்டுக்குள்ள போயில தந்தா. என் பேத்தி இப்படி உயர்ந்த நிலைக்கு வருவான்னு அப்ப தெரியாது. நான் பெருமைக்காக இந்த மேடைக்கு வரலையா. என் வீட்டு பிள்ளை மாதிரி உங்க வீட்டுல எந்த வீட்லயாவது பிள்ளைங்க இருக்கும். இருந்தா தயவு பண்ணி அடிச்சு வரட்டீரானுங்கய்யா. இதெல்லாம் சொல்லிட்டு போடுறா நான் வந்தையா. நான் செஞ்ச தப்ப நீங்க யாரும் செஞ்சிடானுங்கய்யா. உங்களை கையெடுத்து கூப்பிடுதையா. திருநங்கை எஸ்தர் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மேடையில் எங்கள் 5 பேரை பற்றியும் நாங்கள் செய்த சாதனையை பற்றியும் ஐயா சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செய்கிற சாதாரண விஷயத்தை தான் நாங்களும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா டிரான்ஜெண்டர் இந்த சமூகத்தில் யார் எங்களை சராசரி மனுஷங்களை பார்க்குறீங்க? ஆளி 9 பொட்டை அரவாணி அப்படி தானே பார்க்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏதாவது சாதிக்கணும் தான் கஷ்டப்பட்டு படித்தோம். இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறோம். இன்னும் நிறைய சாதிச்சு காட்டுவோம். நான் எல்லாத்தையும் சொல்லலை. எங்களையும் சக மனுஷங்களை பார்த்தது ஒரு சிலர் தான். அவங்களால தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அந்த சமூகம் அவங்களையும் ஒரு மாதிரி தான் பார்த்தது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இப்படி பிறந்தது எங்க தப்பா? நாய்க்கும் பூனைக்கும் கொடுக்கிற மரியாதையை கூட எங்களுக்கு கொடுக்கறது இல்லையே. ஏய் ஊர்வசி, நீ 2 பேத்த கூட்டிட்டு முருகன் கோயிலுக்கு போ. சரிம்மா. ஆனந்தி அம்மா. நீ 2 பேத்த கூட்டிட்டு பழைய மார்க்கெட்டுக்கு போ. இளவரசி அம்மா, அந்த பிஞ்சு கொடுத்தீங்களே என்னம்மா செய்ய? நீ 2 பேத்த கூட்டிட்டு போ. ஏய் ஊர்வசி, நீ 2 பேத்த கூட்டிட்டு போ. இளவரசி நேத்து வந்த பிஞ்சு கோத்தி இருக்குதுல்ல, அவளை நீ கூட்டு போ. அம்மா புதுசு கடை கேட்கறது எப்படின்னு சொல்லி கொடு. சரிம்மா. இங்க வாடி. என்ன கண்ணு யோசிக்கிற? போ, அவ கூட போயிட்டு அவ சொல்றது போல நடந்துக்கோ. கடை கேட்கறது எப்படின்னு கத்துக்கோ. வா. இல்லம்மா நான் வரலம்மா. வாமடா. இல்லம்மா. நீ எங்க போற? சுமதி நில்லுடி. நான் வரலம்மா. சொல்றல, எங்க போற? சுமதி, ஏய் எங்கடி போற? என்னம்மா இதெல்லாம்? இது தாண்டி காணிக்க. இது காணிக்க இல்லம்மா, பிச்சை. நம்ம எதுக்குமா பிச்சை எடுக்கணும்? அப்ப எப்படி சாப்பிட்றது? நம்மளுக்கு யாரடி வேலை கொடுப்பா? ஃபஸ்ட்டு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிருடி. என்னால பிச்சைலாம் எடுக்க முடியாதுமா. சாப்பாடுக்கு என்ன பண்ண போற? நான் நல்லா படிச்சு வேலைக்கு போக போறேம்மா. நம்ம இப்படிதான் இருக்கணும்னு யாருமா முடிவு பண்றா? நம்மளை பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டாங்கடி.
படிக்கிறது கூட பணம் வேணும். ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும். வா, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே, வா. இளவரசி, அம்மா. இன்னைக்கு என்ன வசூல் ரொம்ப கம்மியா இருக்குது? அம்மா, புதுசா வந்திருக்கிற பிஞ்சு கொத்தி சுமதி இல்ல, அவ கலெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாமா. தயங்கி நிக்கிறா. நான் என்னம்மா பண்றது? கண்ணுங்களா, இங்க வாங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், ஆனா போக போக பழகிடும். புரியுதா? போங்க, போய் தூங்குங்க. நீங்கெல்லாம் எப்படி இங்க வந்தீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ஜோஸ்வா. ஆனால் நானே வச்சுக்கிட்டது எஸ்தர். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஆனால் அவரே என்ன வேண்டாம்னு. இப்போ என்னதான் சொல்ல வர நீ? அவனால நம்ம மானமே போச்சுங்க. சொன்ன கேளுங்க, அவனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவோம். அவன் எங்கம்மா போவான்? அதெல்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இங்க இருக்க கூடாது. என்னம்மா இப்படி சொல்ற? நமக்கு நம்ம பிள்ளை இருக்காங்க. அவன் இங்க இருந்தா என்ன? அவன் இங்க இருந்தா நம்ம பிள்ளையும் மாத்திருவாங்க. நாளைக்கே வேளாங்கண்ணிக்கு போறோம். அவனுக்கு முட்டையை போட்டு கூட்டத்தோட கூட்டமா அவனை விட்டுட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்கேயாவது போய் தொலையட்டும் சாணிய. என்ன அமைதியா இருக்கீங்க? நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. நாளைக்கே எப்படிமா போக முடியும்? அதெல்லாம் நேத்தே அவங்கிட்ட பேசி வச்சுட்டேங்க. அவனும் வாரேன்னு சொல்லிட்டான். என்னமா பண்ணு? அசிங்கம் போய் தலையிட்டேன். அங்க பாரு கடல் தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம உட்காரு. அங்க பாரு மயில் நிக்கு. என்னையனா எங்கள் வீட்டில் யாரும் துரத்தலை, நானா வந்துட்டேன். என்னைய வச்சு எங்கள் வீட்டில் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க, அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என் பேர் சமிரா பானு. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுறது யாருக்கும் பிடிக்கலையாம். நான் வீட்டில் இருந்தால் என் தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு
என் வாப்பாவே நீ அடித்து விரட்டிட்டாரு. உங்களுக்கெல்லாம் நடந்தது தான் எனக்கும். ஆமாம், உங்கது என்ன? என்ன மாமா இன்னைக்கு ஒண்ணுமே சிக்கல, எதுவும் சிக்காதோ? டேய் அதெல்லாம் சிக்கண்டா, வாடா. டேய் இருங்கடா. கோழி இல்லாம கொஞ்சம் ஒன்று தனியா சிக்கிருக்கு, உரிச்சிருவோமா? மாமா உரிச்சிருவோம். டேய் மச்சான், கோழி மாதிரியும் இல்லை, சேவல் மாதிரியும் இல்லை, பின்ன இது அதுடா. அப்போ வசதியா போச்சு. கூப்பிட்டா தன்னால வந்துட போறா. மாமா கூப்பிடுவோமா? மச்சான் அவ இப்படிலாம் கூட்டா வரமாட்டா. அப்புறம் அவங்க பாசையில கூப்பிடணும். ஏய் மாப்பிள்ள, எதுக்கு மசீர மாதிரி தெரியல, கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம். வாங்க போவோம். ஏய் ஏய் வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டாங்கண்ணா, விடுங்கண்ணா. வேணாண்ணா. என்ன பெகு பண்ணிட்டு இருக்க? கையை விடுங்கண்ணா, விடுங்க, கையை விடுங்கண்ணா, கையை விடுங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. ஏன்டா சின்ன பொண்ணுகிட்ட வம்பு பண்றீங்க? போறீங்களா? எங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிடவா? என்ன ஒண்ணு நினைச்சா 4 வந்து நிக்குது. டேய் வாங்க போவோம், கூட்டம் கூடுற மாதிரி இருக்கு, பிறகு பாத்துக்கலாம். ஒழுங்கா பேருங்க, இல்லைன்னா எங்க ஆளுங்களை கூப்பிட்டுருவேன். சிக்காமலா போயிருவா, அன்னைக்கு பாத்துக்கிறோம். என்னமா இது ரத்தமா இருக்கு? வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. சரி அழாதமா, அழாத. எங்க போவேனே தெரியல. ஏன் சொல்ற? நாங்க இருக்கோம் உனக்கு. எனக்கு யாருமே இல்ல ராஜாத்தி, நாங்கெல்லாம் இருக்கிறோம். நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு நாம தாண்டி ஆதரவு. கவலைப்படாத, எங்க கூட வா. அழாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இனிமே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். உங்களை எங்க கூட்டு போனாங்க? என்ன பண்ண சொன்னாங்க? பிச்சை எடுக்க சொன்னாங்க. நம்ம நிலைமை எப்படி ஆயிருச்சு பாத்தியா? என்னையும் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்க தான் சொன்னாங்க. நான் முடியாதுன்னு வந்துட்டேன். நான் நல்லா படிச்சு வேலைக்கு போறேன். இனி இப்பெல்லாம் போகவே மாட்டேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? நம்மள யாரு படிக்க சேர்த்துப்பா? அதையும் சேர்த்துக்க மாட்டாங்க. நமக்குன்னு புதுசா சட்டமே இருக்கு தெரியுமா? நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், ஓகே. அப்படியே படிச்சாலும் நமக்கு யார் வேலை தருவா? நம்ம படிக்க போறதே கவர்மெண்ட் வேலைக்கு தான். அதை தரமாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்கள ஒருத்தி எங்கடி? காய்ச்சல்னு ரூம்ல படுத்திருக்காமா. அப்படியா? சரி, நீ ஒரு பிஞ்ச கூட்டுட்டு முருகன் போயிரு. நீ 2 பேத்த கூட்டுட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிரு. சரிம்மா. இளவரசி சொல்லுங்கம்மா. நீ ஒரு பிஞ்சு கோத்திய கூட்டுட்டு பூ மார்க்கெட்டு போயிரு. சரிம்மா. என்ன கண்ணுங்களா, போங்க. இல்ல ஆயா, நாங்க பிச்சை எடுக்க போகல, படிக்க போறோம். எங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறீங்களா? ஆமா ஐயா, எங்களுக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்ணுங்களா, அது பிச்சை இல்ல, நம்மலாம் அந்த ஈசனோட பொறப்பு. அதனால தான் மக்கள் நமக்கு காணிக்க தர்றாங்க.
அது போக நம்மளெல்லாம் இங்க நிம்மதியா படிக்க விட மாட்டாங்க. நம்ம இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இளவரசி அம்மா கூட்டிட்டு போ. சரி. இல்ல ஐயா, நாங்க போக மாட்டோம். ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வரல, இங்க யாரும் தங்க முடியாது. படிக்க போறாங்களாம், படிக்க. கண்ணுங்களா அம்மா, எனக்கும் உங்களை மாதிரி தான். பிச்சை எடுக்க பிடிக்கல தான், வேற வழி இல்லை. சரி, நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களை எனக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு வேலையும் கொடுத்து உங்களை நல்லா படிக்கையும் வைப்பாங்க. அங்க போறீங்களா? போறோமா. இப்ப என் கூட வாங்க, நாளைக்கு காலையில உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். சரியா? சரிம்மா. சொல்லுங்க இளவரசி, எப்படி இருக்கீங்க? வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டில் அம்மா அப்பாலாம் பேசிக்கிறாங்களா? இல்லை, பேசுறது இல்லை. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. சரிங்கம்மா. சுமதி வாங்கம்மா. வாங்க பிள்ளைங்களா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. மதிப்புக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை ஆழ்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் 5 பேருடைய கதையை கேட்கின்ற பொழுது என்னையும் அறியாமல் கண்கலங்கினோம். ஏன்னா பொதுவாக எந்த சூழ்நிலையிலையும் போலீஸ்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கண்கலங்க மாட்டாங்க. பட் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவைகளெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே எத்தனையோ விஷயங்களை நீங்கள் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. பிறப்பிலேயே இந்த குரோமோசோம்ஸ்ல இருந்து இந்த 23 குரோமோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கல் ரீசன்னால தான் அவர்களுக்கு ஆண்களினுடைய குணமும் பெண்களினுடைய குணமும் ரெண்டும் கலந்து வருகிறது. உணர வேண்டியது ஒன்றே ஒன்று, திருநங்கைகளோ திருநம்பிகளோ அவர்கள் எந்த விதத்திலும் செயற்கையானவர்கள் அல்ல. அவர்கள் இயற்கையானவர்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் அவர்களை வழி நடத்தும். அது வழி நடத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அவங்க வழி இல்லாம இந்த குழப்பத்துக்குள்ள இருக்கிறப்போ சக ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், சமூகத்தில் இருக்கிறவங்க கிண்டல் பண்றப்ப அவங்களுக்கு கூனி குறுகி போய் கடைசியில அந்த இடத்தை விட்டு அவங்க விலகி போய் யாசகம் கேட்கறது அல்லது பாலியல் தொழிலில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அவங்க போயிடுறாங்க. நம்ம வீட்லேயோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ அப்படி ஒரு சமயம் நிகழ்வுகள் இருந்தால், அந்த திருநங்கைகளாக இருந்தாலும் சரி திருநம்பிகள் அவர்கள் பெற்றோர்கள் கண்காணிப்பிலேயே வைத்து படிக்க வைத்து அவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த படிப்பில் அவன் முன்னேறி ஜெயிச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னவோ அதை செய்யணும். இதை பார்க்கின்ற மற்ற திருநங்கைகளும் மற்றவர்களும் இவர்களைப் போல முன்னேறி வர பார்க்கணும். இதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே ஒருத்தரும் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை கூட தவறான வழியில் போகாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது சமூகத்தினுடைய கடமைதானே தவிர மற்றவர்களுடைய கடமை இல்லை என சொல்லலாம். தனம், அவனுக்கு இல்ல அவளுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க சொல்லுமா. என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு?